கவிதா, நம்ம ஏண்டி கண்ணாடி பாக்குறோம்? அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கதாண்டி. நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கவா? ஆமா. அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி. அழகு முக்கியமா இல்லையா? அழகும் முக்கியம், மனசும் முக்கியம். அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா? அம்மா சாமி, ஆளை விடு. ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு. நான் போயிட்டு வரேன்டி அம்மா. பாய். கவி, அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் தாயாக மாறியிருப்பார். நல்ல கருணையுற்றதால் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். அவரது வழியில் நம்மால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்வோம் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்களில் மிக சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே என் இனிய மாணவ மாணவிகளுக்கு என் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யான்ட்டு. ஆனா இப்ப அவ இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் கிடைக்கணும்னு பதட்டப்பட்டேன். ஆனா ஒரு ரேர் பிளட் குரூப்னு சொன்னாங்க. ஏபியோன்னு சொன்னாங்க. அதுக்கு பேரு டாக்டர் எல்லாம் தேடுன அலைஞ்ச என் நண்பர்கள், சொந்தக்காரங்க யாருமே கொடுக்க முடியல. கடைசியா அந்த பிளட் கிடைச்சது. ஆனா கிடைச்சப்பதான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருந்தா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம் சார், ரொம்ப டூ லேட்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் இந்த அமைப்பு. உங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிற அமைப்பு கிடையாது. உங்களுடைய ரத்தத்தினுடைய ரகத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியும் வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வேல்யூ பிளட் இன்ஃபோ பேங்க் அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்களுக்கும் உபயோகமான அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஒரு தத்துவ ஞானி சொன்னான், தெரிந்தவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ இறைவனாகிறாய் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறைவனாக நாம் இல்லாவிட்டாலும் நல்ல மனிதனாக இருப்போம். அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நிஷா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. மொபைல் நம்பர் 9840532509. உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. பி நெகட்டிவ். நேம் சொல்லுங்க. நேம் காயத்ரி. ஹாய் ஜெனோ. Thank you. Your name? Nimmi. Nice name. Bye. காயத்ரி, காயத்ரி. சொல்லுங்க ஆண்டி. என்னால நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா. நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா? மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீ தான் வந்து சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன கலங்கத்திலே மீட்டிங்க? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரி வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னால போக முடியல. அதான் காணிக்கையா அவகிட்ட குடுத்துடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா ஆண்டி? அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க, சாக்லேட் புடி புடி. என் புஜ்ஜி குட்டி, என் செல்ல குட்டி, அம்மு குட்டி. அடுத்துறானே மாமா மேல கோவம் அடி சொல்லும். பார்க்கவே மாட்டேங்கிற ஏ ராசாத்தி. மாமா கிட்ட பேசினா மாமா உனக்கு முத்தம் தருவேனா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே.
வாங்க மாமா நாளைக்கு மீட் பண்றேன். போதும் வாடா. வந்துட்டாலே. ஆமா நேத்து நீ காலேஜ் வரல வந்துட்டாங்க. அதான் அச்சோ போ. ப்ரொஃபசர் நேத்து அறுத்து தள்ளிட்டாரு. தாங்க முடியல. காயத்ரி ஒரு நிமிஷம். குறுக்கிட்டு வந்திருக்கான். ப்ளீஸ் ஒரே நிமிஷம். என்ன வேணும் உனக்கு? ஏன் என்ன ஃபாலோ பண்ற? ஒண்ணு இல்ல, இது நீ படிக்கணும் ப்ளீஸ். என் மனசுல எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு கோச்சிக்காத. ஒரே வாட்டி படி. நானும் கூட வரமா? சீக்கிரம் பாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. என் பேர் அழகு. அன்னைக்கு தான் உன்னை கோயிலில் முதல்ல பார்த்தேன். அந்த நொடி, அந்த நிமிஷம் என்னோட மனசு இன்னைக்கோ எப்போவோ எங்கேயோ தொலைஞ்சு போன என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கை மொத்தமும் ஓ மூலியமாக திரும்பி கிடைச்சிரும்னு தோணுச்சு. உன்னை பார்த்த நொடியிலிருந்து இந்த உலகத்தில் முதல்ல வாழணும்னு தோணுச்சு. இது என்னோட அழகான கனவு. ஓ முடிவில் என் கனவு பலிக்குமா? டேய், ரன் படத்துல கோயிலுக்குள்ள காதலை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க. எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. செருப்படியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏண்டா? ஆஹா வந்துட்டானுங்கடி. அண்ணா டேய் கூப்பிடுறாங்கடா. நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. உன் குழந்தையாம்மா? ஆமா, நான் பொம்பளை குழந்தை பிறந்திருக்கேன். என்ன பேர் வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வைக்க தானே கோயிலுக்கு வந்தோம். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. நான் என்னம்மா பேர் வைக்கிறது, நீங்களே வைங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்கண்ணே. தம்பி, உங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்க தம்பி. சரிங்க. காயத்ரி காயத்ரி காயத்ரி. இந்தம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. யாரு அம்மா பேரா அண்ணே? அப்படியா? வரேன் தம்பி. வரேண்ணே. நிக்கலம்மா, பாத்து. ஓகே அடிச்சே. உனக்கு என்ன ஓகே ஆச்சு? உனக்கு ஓகே ஆச்சு, எனக்கு ஓகே ஆச்சு. அப்ப டபுள் ஓகே. டேய் அழகு, எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் மூட்ல இருக்காரா? எங்களையும் கொஞ்சம் பாரு. ரொமான்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. அவங்க அப்பா நாச்சி பண்ண நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் உதறுதுடா. பூச்சி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். மீட்டர் எடு. அந்த ஆயா பாறேன். இது முன்னாடியே ஏன்டா சொன்ன? ஏய், இது பூச்சி போஸ்டல் சர்வீஸ்டா. இந்த கனெக்ஷன் எவ்வளோன்னு வச்சுக்கேன். நமக்கு ஒரு பைசா தெரியாது. அப்புறம் நம்ம வண்டியை ஓட்டுறது. ஹாய் பூச்சி. வாடா. என்னடா பூச்சி முடிச்சிட்டியா? முடிஞ்சு, காசை கொடு. டேய் ரொம்ப தேங்க்ஸ். என்னடா வச்சுக்க? அது ஒண்ணுமில்லடா மச்சி, நம்ம இந்த கேபிள் கனெக்ஷன் காசு வசூல் பண்ண போறோம்ல. அப்ப டேய் வாடா, இந்த மைனர் கொடுக்கல லெட்டர் அவள்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்க, இவனுக்கு நம்ம காசு தருவானுங்க. ஏய் பூச்சி, இதெல்லாம் ஒரு குழப்பா? ஏய், கந்தசாமிட்ட வாங்குற காசு வச்சு என்னடா பண்ண முடியும்? இதை வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இவனுக்கு 2 லெட்டர் கொடுக்குற ஒரே பொண்ணு கிட்ட பாவி. தப்பு இல்லையா? டேய், நீங்க போய் 4 டீ சொல்லுங்க, வர்றோம். சரிடா பூச்சி, சீக்கிரம் வந்துரு. போங்கடா இல்லை, போங்கடா. ஏய், ஏமாத்துற தப்பு இல்லடா, ஏமாறுறதான் தப்பு. டேய் ரெண்டுங்கடா. நீ சின்ன பையன், உனக்கெல்லாம் புரியாது. வா போலாம். யார்? நான் சின்ன பையன். டீயே குடிப்போம் வாடா. அது நீ சொல்ற, எல்லாம் என் தலை எழுத்து. வந்து தொலை. சேட்டு 4 டீ போடு. மச்சி, ஏதாவது சாப்பிடுறா? ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறியா? ஓசியில் வாங்கி கொடுத்தா எதை வேணாலும் சாப்பிடலாம்டா. ஆனா இவன் கடையில் டீயை தவிர எதுவும் தராது. அது சொல்லு. பாத்தியாடா நீ ஐத்த? காயத்ரி சொல்லுமா. ஏய், நீ ஓட பரம்பரை. ஆமா, இது பீஸாவா? ஓடிடுவானோ? இல்ல, இவங்களை விட்டு என்னால் வர முடியாது இப்போ.
இல்ல டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்டா அவன். ஏன் அழகுடா. டேய் டீ வந்துருச்சுடா. நீ பேப்பர் படிச்ச நாடு திரும்பிட போதா? அழகு எங்கடா? ஏமாத்துற தப்பு இல்லடா, ஏமாறுறதான் தப்பு. வடிவான் சார், எனக்கு அந்த பயலுங்களை டீ கடையிலே விட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் எனக்கு நீதானே எல்லாமே. ஊச்சி போய் இன்னும் அங்கே கொலை வெறியில் இருப்பான். லூசு பைய போனை கட் பண்ணு நம்பிட்டான். நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? சரி சாப்பிடு. எங்க ஆயித்ரி என்னை பார்த்து பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றியே, நிஜமாவே நான் பொறுக்கியா? காகித பொறுக்கி. இன்னும் கொஞ்ச நாள்ல இவளால குப்பை பொறுக்க போறான், அதனால தான் பொறுக்கி பொறுக்கிங்கிறா. இந்த பூச்சி கூட சேர்ந்து ராந்தி கடை டீ கடை தான் சுத்திட்டு இருந்தேன். இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீஸா கடைக்கெல்லாம் வரேன். அவளே வாழ்க்கையில முதல் முறையா பீஸா கடைக்கு ஒரு இழுச்சாஞ்சிக்கிருக்கான்னு வந்திருக்கா. இவன்கிட்ட போய் அவன் பெருமையா பேசிட்டுட்டான் பார். காயு, உன் பிறந்த நாள் எப்போ? இல்லை உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான்னு இருக்கேன், அதான் கேட்டேன். கனெக்ஷன் கந்தசாமிகிட்ட வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து சம்பளங்கிறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன். இதுல ஒரு கிஃப்ட் வாங்கி தராராமா. நாளைக்கு என்னே தான் தேடி அதுக்கு வரணும், வரட்டு வச்சுக்கிறேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதா? இங்க தான் தெரியும். பாரு, அவன் கேட்குற கேள்வி எதுக்கா ஒண்ணுக்கா பதில் சொல்றா. நல்லா பொக்லைன் மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்காடா. பாரு, எஜமான்ட்ட எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கான் பாரு. வாய் வங்காள விரிவிட வரைக்கும் போதே. ஏய், எனக்கு ஊட்டி விட மாட்டியா? கண்டிப்பா. இந்த அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் தின்னுட்டா. இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசென்ட்டா ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியாவா? நான் ரொமான்ஸா பண்றீங்க. நீ மூஞ்சி போட்டுடா. இவங்கள வர்றா அங்க பாரு. இந்த வயசுலயும் சாப்பிட போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு. இதாண்டா நல்ல காதல். நல்ல காதல் அது கள்ள காதல்ரா. அவன் யார் தெரியுதா? பழக்கடை பால் பாண்டி. அவன் கூட இருக்கிறது தெரியுதா? பஞ்சர் ஓட்டுற முருகேசன் பொண்டாட்டி. நல்லா பதம் நல்லா பாரு. வாயில் நல்லா வந்துடும். பூச்சி என்ன நோச்சி இங்க என்ன பண்ற? அதானே லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எவன் எப்போ வர்றான் எங்க வர்றான்லாம் பாக்குறதே கிடையாது. ஏமா இந்த பொண்ணுங்களை கேட்குறேன், ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயில் குளம்லாம் கூட்டு சுத்த மாட்டீங்களா? நேரா பீஸா கடை கூட்டு வந்து பர்ச காலி பண்றே தான் வேலையை வச்சிருக்கீங்களா? ஏய், முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. பேரை பாரு, பூச்சி கொசுன்னு. நல்லா தான் இருக்கு. பூச்சி சந்தோஷமா? இம்புட்டு ஆர்டர் பண்ணி தின்றுக்கீங்களே, இதுக்கெல்லாம் யாரா பில்லு கொடுக்கறது? அதான் நீ இருக்கே மச்சி. வரும்போது மட்டும் கையில ஒண்ணுமே இல்லாம வந்துடுறது. கையில காசு இல்லைன்னு போன் பண்ணி மாப்பிள்ள தொத்துனா டேய் வாங்கடா திம்பா நம்மளா திம்பா வாங்கடா. ஆடா பாவீங்களா, கோயில்ல தேங்காய் போட்டுக்கிறவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. ஆமா, ஒரு உண்டை கட்டி வாங்கி தின்னு தெரியாது. யார் இவனுங்க? எதுக்கு இவனுங்க வீட்டுல இருந்து என் பின்னாடி வரானுங்க? ஹலோ ஹலோ அழகு, யாரோ என்ன காலையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாடா. நீ அங்கே நான் வரேன். கொஞ்சம் இறங்க மச்சி. என்னடா ஒரு நிமிஷம் இறங்கடா. ஏய் என்னன்றா? சொல்றா. வந்து சொல்றேன் நவரே.